பார்க்குறதுக்கு வேணால் கையில் ஒட்டாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம தலையில் போடும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு கற்றாழை ஜெல்லு மாதிரி முடி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். இது வந்து நம்மளோட முடி வளர்ச்சிக்கு அல்டிமேட் ரிசல்ட் கொடுக்குங்க. வெறும் 15 நாள் போதும். உங்களோட முடி வந்து இப்போ இருக்கிறத விட நல்ல நீளமாக அடர்த்தியாக மட்டும் கிடையாது, நல்ல பளபளன்னு இயற்கையான ஒரு கண்டிஷனோட இருக்குங்க. அதுக்கு சூப்பரான ஒரு பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆளி விதை. என்னோட முடி வளர்ச்சிக்கு நான் என்ன பயன்படுத்துகிறேனோ அதை தான் உங்கள் கூட நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கேன். சரி, இப்போ வாங்க நான் இந்த ஹேர் ஜெல்லை எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது ஆளி விதை வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேன், 250 கிராம். அதில் வந்து 100 கிராம் எடுத்து வச்சுட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டு 150 கிராமில் தான் இப்போ நம்ம இந்த ஹேர் ஜெல் ரெடி பண்ண போகிறோம். என்னோட கைப்பிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட ஹேருக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஆளி விதையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம். இந்த ஆளி விதை ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளி விதையில் வந்து விட்டமின் பியும் ஈயும் இருக்குதுங்க. இது என்ன செய்யுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட முடியை வந்து எந்த சேதமும் இல்லாமல் காப்பாற்றுது. ரெண்டாவது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடி ஹேர் க்ரோத் வந்து நல்லா அதிகப்படுத்துது. அந்த 2 விட்டமின் ஈயும் பியுமே இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எடுத்திருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, ஒமேகாவும் இருக்குது, புரதமும் இருக்குது. இதில் ஒமேகா வந்து முடிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒமேகா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து நல்ல ஷைனிங்காக ஸ்மூத்தாக ஆக்கி கொடுக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா உள்ள ஒரு ஐட்டம் வந்து நம்மளோட ஹேருக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது வந்து புரதம் வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கும். இப்போ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து இழுத்தா கூட உடையாது. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நமக்கு தேவையான அளவு ஆளி விதையை எடுத்து தண்ணியில் நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. அதாவது கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்கிறதுனால தப்பு கிடையாது. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாங்க. இது கொதிக்க பாருங்கள் ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி வரும். இதை நான் அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டாகவே வச்சு செய்யலாம். அதுக்கப்புறம் மறக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லு வந்து ஒரு ஓரமாக எங்கேயும் படியாது. 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகும். ஆனால் மறக்காமல் நம்ம அதை அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் பொங்கி வர்ற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி ஊற்ற வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும்னா சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு மறுபடியும் நம்ம அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பூன் வச்சு செக் பண்ணும்போது அதில் பாருங்கள் ஜெல்லு மாதிரி வருது. இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா போதும். நம்ம வந்து இது வந்து சூப்பராக நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இதை வந்து இப்போ இறக்கிடலாம் அடுப்புலேருந்து. இதை வந்து இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோங்க. ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். இதை வந்து நீங்கள் அடுப்புலேருந்து இறக்குன உடனே, அதாவது சூடாக இருக்கும்போதே இதை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிடணும். ஒரு துணியிலையோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் வச்சோ நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். முக்கியமான விஷயம் வந்து சூடாக இருக்கும் போதே ஃபில்டர் பண்ணினா மட்டும்தான் வரும். அப்படி இல்லைன்னா இது வந்து வராது உங்களுக்கு இந்த ஜெல்லு. அவ்வளோதாங்க, நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான சூப்பரான ஜெல் ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்குள்ள சூடோடு நம்ம அப்ளை பண்ணிடக்கூடாது. நல்லா ஆற வச்சே யூஸ் பண்ணலாம். நம்ம ஆற வைக்கும்போது அது தண்ணியாக இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி கெட்டியாக இருந்தாலும் ஓகே. இதில் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து நீங்கள் உங்கள் கையால் பிசைஞ்சு விடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெல்லு மாதிரி அழகாக வந்துடும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்ம கண்டிப்பாக இதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது காயாது, நல்ல ஒரு ஈரப்பதமாகவே இருக்கும் உங்களோட ஹேருக்கு. ஸோ வந்து இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதில் அப்ளை பண்ணி உங்களோட ஹேர் ஃபுல்லாக நீங்கள் இதை இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க. பார்க்குறதுக்கு திக்காக இருக்குதே, ஹேரில் அப்ளை பண்ணால் காஞ்சி போயிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் உங்களோட ஹேரில் வந்து அது காஞ்சே போகாது, ஈரப்பதமாக தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரில் வந்து நீங்கள் எல்லா இடமும் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். முக்கியமாக ஹேரோட வேர் பகுதி, அதாவது ஸ்கேல்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அது மட்டும் கிடையாது, ஹேரோட நுனி பகுதியிலையும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க.
சரியான சூப்பர் ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். உங்களோட ஹேர் வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். உங்களால் நம்பவே முடியாது ஏதோ நம்ம ஹேர் ஸ்பா போய் நம்மளோட ஹேர் வந்து ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு உங்களுக்கே டவுட் வந்துடும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ஹேரு. வாரத்துக்கு 2 நாள் மட்டும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். வெறும் 2 வாரம் போதும். உங்களோட முடி வந்து நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். உங்களோட ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக மாறிடும். நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இது வந்து நல்ல உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன். நீங்களே இப்போ ரிசல்ட் டைரெக்டாக பாருங்கள். என்னோடய ஹேரில் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக தெரியும். என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேர்லி ஹேர் தான். அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதை அப்ளை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் தொடும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சுங்க. நிஜமாவே நல்ல ஒரு சொல்யூஷன், நல்ல ரிசல்ட்டு கூட கிடச்சிச்சு. என்னோட சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு என்னோட சேனலில் அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டில் ஃபுல்லாகவே ஹேர் பேக்கு, ஹேர் க்ரோத் வீடியோஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ரெமெடிஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, பாய் கைஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.